அனைவருக்கும் வணக்கம். இபிஎஃப்ஓவில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது இபிஎஃப் கணக்கு விதிகளில் புதிதாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான மாற்றம். இதை கட்டாயம் அனைவரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, செயலற்ற கணக்குகள் மீதான கட்டுப்பாட்டை அதிகரித்து மேம்படுத்த இபிஎஃப்ஓ புதிய விதியை அமல்படுத்தியிருக்காங்க. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ மோசடிகள் மற்றும் அங்கீகரிக்கப்படாத பண பரிமாற்றங்களை தடுக்கும் நோக்கத்துடன் செயலற்ற கணக்குகள் மீதான கட்டுப்பாட்டை வலுப்படுத்த புதிய விதிகளை அமல்படுத்தியுள்ளது. புதிய விதியின் கீழ் செயலற்ற கணக்குகளை நிலையான இயக்க நடைமுறை, அதாவது எஸ்ஓபி மூலம் இந்த புதுப்பிக்கப்பட்டது. ஸோ இதில் கடுமையான இந்த சரிபார்ப்பு செயல்முறைகள் உள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் பிரகாரம் இந்த புதிய நடைமுறை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இபிஎஃப்ஓவில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும் புதிய விதிகளின் கீழ் குறைந்த பரிவர்த்தனைகளை கொண்ட கணக்குகள் மற்றும் செயலற்ற கணக்குகள் என கணக்குகளை இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கிரெடிட் அல்லது டெபிட் இல்லாத கணக்குகள், பரிவர்த்தனை இல்லாத கணக்குகள் என்ற பிரிவில் வைக்கப்பட்டுள்ளன. இவை குறைந்த பரிவர்த்தனைகளை கொண்ட கணக்கு பிரிவில் உள்ளன. அடுத்ததாக செயலற்ற கணக்குகள் அப்படின்னா, இபிஎஃப் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அளவுகோலின் கீழ் வரும் கணக்குகள் செயலற்றவை என்ற பிரிவில் வைக்கப்படும். பணத்தை எடுப்பதற்கு அல்லது பண பரிமாற்றம் செய்யும் முன் இரண்டு வகையான கணக்குகளிலும் இப்போது சரிபார்ப்பு செயல்முறை இருக்கும். அடுத்ததாக புதிய விதிகளின் கீழ் அனைத்து செயலற்ற கணக்குகளும் யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர், அதாவது யுஏஎன் நம்பரை உருவாக்குவது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. செயலற்ற கணக்குகள் யுஏஎன் உடன் இணைக்கப்படாத உறுப்பினர்கள் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு மற்றும் புகைப்படம் எடுப்பதற்கு இபிஎஃப்ஓ அலுவலகம் அல்லது சிறப்பு முகாம்களுக்கு செல்ல வேண்டும். கிளைம் செய்பவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்தவும் மோசடிகளை தடுப்பதும் இந்த செயல்முறையின் நோக்கமாக கருதப்படுகிறது. ஸோ ஏற்கனவே யுஏஎன் இணைக்கப்பட்டுள்ள கணக்குகளில் இருந்து ஆனால் சரியான கேஒய்சி தகவல்கள் இல்லாதவர்கள் கேஒய்சி சீடிங் செயல்முறையை செய்ய வேண்டும். இதை இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் தங்கள் நிறுவனங்கள் அல்லது முதலாளிகள் மூலமாகவோ அல்லது நேரடியாக இபிஎஃப்ஓ அலுவலகங்களுக்கோ போய் செய்து கொள்ளலாம். யுஏஎன் உருவாக்கம் மற்றும் கேஒய்சி புதுப்பிப்பு செயல்முறை இப்போது கணக்கு இருப்பை பொறுத்து இதற்கு மூத்த அதிகாரிகளின் ஒப்புதல் தேவைப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ திருத்தப்பட்ட இந்த எஸ்ஓபி அந்த செயலற்ற கணக்குகளை இந்த அன்பிளாக் செய்ய தீவிர சரிபார்ப்பு செயல்முறை தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தீவிர சரிபார்ப்பு முறை டிஜிட்டல் மற்றும் ஃபிசிக்கல், அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாக போய் பதிவுகளை சரிபார்க்கவோ இதில் ரெண்டு மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் டிஜிட்டலாக கம்ப்யூட்டரில் பண்ணிக்கலாம். இன்னொன்று நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸோ அல்லது முகாமுக்கோ போய் நீங்கள் பண்ணிக்கலாம். இது தவிர முதலாளிகள் அல்லது நிறுவனங்களின் உறுதிப்படுத்துதலும் இதில் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ முன்பு செய்யப்படாத கணக்குகளுக்காக இருந்த கணக்கிலிருந்து செய்யப்பட்ட கிளைம்களும் கூடுதல் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். ஸோ இபிஎஃப்ஓ சந்தாதாரர்களுக்கு பார்த்திங்கன்னா கணக்குகளின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் அவற்றின் தவறான பயன்பாட்டை தடுக்கவும் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஸோ புதிய விதிகளின் கீழ்